2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 24ஆம் திகதியில் அமைச்சரவையால் வெளியிடப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பான அறிவித்தல் தான் நான் இங்கே வழங்க போகிறேன். இதில் மிக முக்கியமான அறிவித்தலாக வழங்கப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2013ஆம் ஆண்டுக்கான 33ஆம் இலக்க விளையாட்டு ஊக்கமருந்து பாவனை தொடர்பான சட்டத்தில் புதிய மாற்றம், அதாவது சட்டத்தில் புதிய ஒரு மாற்றம் கொண்டு போயினோம். அதுக்கான அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் சூதாட்டம், கம்ப்ளிங்ஸ் போன்ற விளையாட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட ஊழல் மோசடிகள் மற்றும் நிதி மோசடிகள் அதே மாதிரி வரி ஏற்புகள் இடம்பெறதால அதற்கும் அதனை நிர்வகிப்பதற்கான ஒரு அதிகார சபையை உருவாக்குறதுக்கும், அதாவது திணைக்களம் ஒன்று உருவாக்குறதுக்கும், அதே சந்தர்ப்பத்தில் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மாற்றியமைக்கிறதுக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இது மட்டுமில்லாமல் தொடர்ந்து மேலதிகமாக சர்வதேச விமான நிலையங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை விமான சேவைக்கான எரிபொருட்களை விநியோகிப்பதற்கான ஒப்பந்தங்களும் தற்போது செய்வதற்கான அனுமதியினை 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 24ஆம் தேதிக்கான அமைச்சரவை தீர்மானம் வழங்கப்பட்டிருக்குது. அத்துடன் குளியாப்பிட்டிய மற்றும் நகரல பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில்நுட்பத்துக்கான டெக்னிக்கல் காலேஜ் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கட்டுறதுக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்குது. அதுடன் வறுமையை ஒழிக்கிற திட்டத்தின் அடிப்படையில் இந்த NPP அரசாங்கத்தினுடைய வறுமை ஒழிப்பு திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிரஜாசக்தி வேலை திட்டம் தற்பொழுது அமுல்படுத்துறதுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லுறவை ஏற்படுத்துறதுக்காக இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கான உறவை மேம்படுத்தணும், அதற்கான வழிகாட்டலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்துரை வெளியிட்டுவதற்கும் இலங்கை அஞ்சல் திணைக்களம் மற்றும் பாகிஸ்தானுடைய அஞ்சல் திணைக்களம் இரண்டும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கையொப்பமிடுறதுக்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்குது. அத்துடன் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சர்வதேச சிவில் விமான சேவை நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சட்ட விரோதமான செயல்களை தடுப்பதற்கு பல்வேறு இலங்கை அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்துறதுக்கான அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கு இந்த அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில். இது மட்டும் இல்லாமல் சர்வதேச சிவில் விமான சேவை உடன்படிக்கைக்கான திருத்தங்களை ஏற்புடைய ஆர்டிகல் 3 அதை அந்த கன்செப்டின் அடிப்படையில் அதற்கான அனுமதி பத்திரம் ஒழுங்குமுறை அனுமதி பத்திரமும் அமைச்சரவைக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குது. அத்துடன் பண்டாநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் மற்றும் பிலிப்பீன்ஸ் குடிவரவு வெளிநாட்டு சேவைகள், அந்த குடியரசினுடைய வெளிநாட்டு சேவைகள் நிறுவனத்துக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்கிறதுக்கும் 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 24ஆம் திகதி வெளியிடப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தில் குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் கொழும்பு துறைமுக நகர அபிவிருத்தி கருத்திட்டத்தின் முகாமைத்துவ அழகை கால வரையறை நீடிக்கப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும் ஃபோர்ட் சிட்டி சைனாவுடைய ஃபோர்ட் சிட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதனுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்குது. அது தொடர்பான அந்த கருத்திட்டத்துக்கான முகாமைத்துவ அழகு தற்பொழுது கால நீடிப்பு செய்யப்பட்டிருக்குது. இவைதான் இன்றைக்கு வந்திருக்கு. அதாவது 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் தொடர்பான அறிவிப்புகள். அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார கட்டணத்தில் ஏற்பட்டிருக்க மாற்றம் எவ்வாறு இருக்குன்னு சொன்னால் குறிப்பிட்ட தகவலோட அமைச்சரவை தீர்மானங்களோட நாங்கள் இங்கே பார்க்க போகிற இன்னொரு விடயம் தான் மிக முக்கியமான விடயம். அதாவது இலங்கையுடைய மின்சார கட்டணமானது அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. எதிர்காலத்தில் மின்சார கட்டணமானது அதிகரிக்கப்படலாம்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே கடந்த மாதம் 20 வீதமாக இலங்கையுடைய மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்பொழுது இடம்பெறுகின்ற வறட்சி மற்றும் மழைவீழ்ச்சியில் ஏற்பட்டிருக்கின்ற மழைவீழ்ச்சியினுடைய பற்றாக்குறை இது சந்தர்ப்பத்தின் காரணமாக எதிர்காலத்தில் மின் கட்டணத்தில் அதிகரிப்பு ஏற்படுத்தப்படலாம் என்று சொல்லப்படுது. அல்லது இவ்வாறான நிலை தொடர்ந்து செல்கின்ற போது இலங்கை மின்சார சபைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 42 மில்லியன்ஸுக்கு நட்டம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறதால எதிர்காலத்தில் கட்டாயம் பெரும்பாலும் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார கட்டணத்தில் அதிகரிப்பு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இதற்கான விடயங்கள், இவ்வாறான புதிய விடயங்கள், புதிய தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் சசிஎஸ்எப்ளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் மூலம் உங்களுக்கான புதிய விடயங்கள், புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.